TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question 191. In the process of determining the quality of large group, reliability is expressed as what? ஸோ ரிலையபிலிட்டிங்கிறது நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அது எந்த அளவுக்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்க தான் இந்த ரிலையபிலிட்டி நம்பர். ஸோ இது வந்து ஆப்ஷன் சி தான் இங்கே ரைட் ஆன்சர். 100 மைனஸ் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டெஸ்டட் இன்டூ 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் வந்து இப்போது 1 தான், 100க்கு 1 தான் நமக்கு டிஃபெக்டிவ்னா இங்கே வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 1/100 இன்டூ 100ன்னு வரும். ஸோ 1 தான் ஆன்சர். 100 minus 1 will give you 99. இது வந்து ஒரு பீஸ் தான் டிஃபெக்டிவ் அப்படின்னா நமக்கு வந்து 99 வேல்யூ வருது. இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் யூனிட்ஸ் 10ன்னு எடுத்தோன்னா என்ன வரும்? 10/100 into 100. ஸோ 10, 100 minus 10 நமக்கு வந்து 19 வரும். ஸோ ரிலையபிலிட்டி நம்பர் கம்மியாகுதா? ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கூட நம்மளோட ரிலையபிலிட்டி நம்பர் கம்மியாகும். இதே அந்த ப்ராடக்ட் இல்லைனா நம்ம இது காங்க்ரீட் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா இருந்தது அப்படின்னா ரிலையபிலிட்டி நம்பர் கூட இருக்கும். அடுத்து 192. லீட் டைம் இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் வாட்? ஸோ டைம் எலாப்ஸ்ட், அதுக்கப்புறம் டைம் டிலே ஃபேக்டர், போத் ஏ அண்ட் பி, அப்புறம் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். டைம் எலாப்ஸ்ட் பிட்வீன் ஆர்டரிங், ரிசீவிங் அண்ட் புட்டிங் மெட்டீரியல் இன்டூ யூஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஸோ ஜென்ரலாகவே லீட் டைமுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க ப்ராசஸ் மீன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 193. The optimistic, most likely and pessimistic time estimates of an activity are 8, 10, 12 days respectively. What is the expected time? Expected time oda formula வந்து optimistic time plus 4 times the most likely time plus pessimistic time divided by 6. ஸோ இங்கே வந்து நமக்கு மூணுமே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை 6 போட்டுடலாம். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பெசிமிஸ்டிக் டைம் மைனஸ் ஆப்டிமிஸ்டிக் டைம் டிவைடட் பை 6 மட்டும்தான். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா. வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வேரியன்ஸ். ஸோ அதுவும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 8 + 4 × 10 40 + 12ன்னு வரும். 60/6ன்னு வரும். ஸோ 10 தான் ஆன்சர். ஸோ 10 days ரைட் ஆன்சர். அடுத்து 194. விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ இதில் வந்து அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட் இஸ் த ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் வாட்? அதுதான் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து இது வந்து நம்ம ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டில் தான் இதை வந்து ஒரு கேஸாக அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷனை வந்து ஒரு கேஸாக வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். Question 195. The estimate prepared for technical sanction of the competent authority should attached with what? ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ முதல்ல அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு டைப் தான். ஸ்பெசிஃபிகேஷனில் ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷனும் உண்டு, டீட்டெயில்டும் உண்டு. டீட்டெயிலில் வந்து அதோட மெட்டீரியல், அதோட ப்ரொப்போர்ஷன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒர்க்மேன்ஷிப் என்ன, எக்ஸிக்யூஷன் என்ன, இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறது தான் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஃபைனலாக மொத்தமாக அதை கன்க்ளூட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்டில் வந்து எல்லாமே இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும், காஸ்ட்டில் இருந்து சர்வேயிங் பண்ணுறோமா அதிலிருந்து, இப்போ வாட்டரு, எலக்ட்ரிக்கல், அப்புறம் சீவேஜ், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டும் போது கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். டோப்போகிராஃபி, அந்த நேச்சர் ஆஃப் த சாயில், பில்டிங் மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள எல்லா கண்டென்ட்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ரிப்போர்ட். தேர்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது வந்து காஸ்ட் ஓரியன்டாக மட்டும் ஃபில் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் வாங்கும் போது அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு டேபுலர் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அதில் டோட்டல் காஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? டெக்னிக்கல் சாங்ஷனுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் வந்து தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன காஸ்ட்டுங்கிறது நம்ம சாங்ஷன் வாங்கும்போது சொல்ல தேவையில்லை. டோட்டல் காஸ்ட், எஸ்டிமேட்டட் காஸ்ட் மட்டும் சொன்னால் போதும். ஸோ இங்கே வந்து டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனும் ரிப்போர்ட்டும் மட்டும்தான் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். 196. The person or a firm who undertakes a contract to execute a work or to supply the material is termed as what? ஸோ நமக்கு தெரியும் கான்ட்ராக்டர் தான் ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ சி தான் ஆன்சர்.
197. The brickwork is not measured in cubic meter in case of what? ஸோ ஜென்ரலாகவே பிரிக் ஒர்க் வந்து நம்ம 1 மீட்டர் க்யூப்க்கு எவ்வளோ அப்படி தான் பார்ப்போம். ஸோ 1 மீட்டர் க்யூப்க்கு 500 bricks, இது ஞாபகம் வச்சுக்கணும். பட் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எதுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க மீட்டர் க்யூப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஹாஃப் பிரிக் ஒர்க். ஹாஃப் பிரிக் ஒர்க்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் பிரிக்கை வந்து ஸ்ட்ரெச்சர் மாதிரியே அரேஞ்ச் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு பிரிக் இருக்குன்னா அடுத்த பிரிக் இப்படி, அதுக்கு மேலேயும் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அதோட வித்து வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இதே நம்ம நார்மல் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துருப்போம்ல, ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சர், அடுத்து இப்படி ஒரு ஹெட்டர், திரும்ப ஒரு ஸ்ட்ரெச்சர்னு தான் இருக்கும். ஆனால் இந்த ஹாஃப் பிரிக் ஒர்க்கில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சர் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து மீட்டர் ஸ்கொயரில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் ஸ்கொயரில் வந்து 60 bricks இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே ஆன்சர் சி தான் ரைட் ஆன்சர். Question 198. The number of errors in the given network is what? ஸோ இங்கே வந்து ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கில் வந்து எரர்ஸ்னாலே 3 types ஆஃப் எரர்ஸ் உண்டு. ஒன்று வந்து டேங்லிங் எரர்ஸ். டேங்லிங் எரர்ஸ்னால் என்னென்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து அப்படியே லெஃப்ட் அவுட் ஆகி நிற்கும். ஸோ இப்போ வந்து 1 இருக்குது, இங்கே 6, 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, நடுவில் வந்து 3ன்னு ஒன்று இப்படி லெஃப்ட் அவுட் ஆகியிருக்கும். அதாவது எல்லா ஆக்டிவிட்டியுமே அட் த எண்டில் ஃபினிஷிங், அதாவது எண்ட் ஆக்டிவிட்டிக்கு போய் ஜாயின் ஆகணும். இப்படி ஜாயின் ஆகாமல் நின்றுச்சுன்னா அதை வந்து நம்ம டேங்லிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து லூப்பிங் ஆக்டிவிட்டி. லூப்பிங் ஆக்டிவிட்டினா இப்படி சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2, இங்கே வந்து 3 இருக்குன்னா 1லேருந்து 2, 2லேருந்து 3, திரும்ப 3லேருந்து 1, இப்படின்னா அது சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஸோ இது கண்டிப்பாக நடக்காது. ஸோ இதுதான் வந்து லூப்பிங் எரர்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து ரிடண்டன்சி எரர். ஸோ ஒரு இடத்துல தேவையே இல்லாமல் ஒரு டம்மி ஆக்டிவிட்டி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரிடண்டன்சி எரர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினில் நமக்கு ஃபஸ்ட்டு 2 எரருமே இல்லை, தேர்ட் எரர் அதாவது ரிடண்டன்சி எரர் தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6க்கு ஒரு லைன் போகுது, அந்த லைன் வந்து தேவையே இல்லை, அந்த இடத்துல எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. ஸோ அந்த இது வந்து டம்மி ஆக்டிவிட்டியை மென்ஷன் பண்ணுற ஒரு ரிடண்டன்சி எரர். ஸோ இங்கே ஒரே ஒரு எரர் தான் இருக்குது. ஸோ 1 தான் ஆன்சர். அடுத்து 199. பார் சார்ட் இஸ் ட்ரான் ஃபார் வாட்? ஸோ பார் சார்ட் நம்ம ஜென்ரலாகவே டைம் வர்சஸ் ஆக்டிவிட்டிக்கு தான் ப்ளாட் பண்ணுவோம். Question 200. The rule of numbering the events is introduced by who? So DR Fulkerson தான் இதுக்கு ஆன்சர். Thank you and keep watching.